நெப்போலியன் தோற்று போனார். பட் ஸ்டில் டாலிராண்ட் அவரை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வச்சார். இது 48 லாஸ் ஆஃப் பவரில் இருக்க லா 8. மேக் அதர் பீப்புள் கம் டு யூ, யூஸ் பெயிட் இஃப் நெசசரி. நெப்போலியன் தோற்று போய் எல்பான்ற ஐலாண்டுக்கு நாடு கடத்தப்படுறாரு. மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் அவ்வளவுதான், நெப்போலியனோட கதை முடிஞ்சது, அவரால் இனிமேல் திரும்பி வரவே முடியாதுன்னு நினச்சாங்க. பட் நெப்போலியனோட மினிஸ்டர் டாலிராண்டுக்கு நல்லாவே தெரியும் ஸ்டில் அவரால் எப்போனா திரும்ப வர முடியும். ஏன்னா டாலிராண்டுக்கு நெப்போலியன் எவ்வளோ ஆம்பிஷியஸ் ஆனவர்னு தெரியும். ஸோ டாலிராண்டும் மற்ற யூரோப்பியன் மினிஸ்டர்ஸும் நெப்போலியனை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்க நெப்போலியனுக்கு அவர் திரும்பி வந்தார்னா ஜெயிக்கலான்ற நம்பிக்கை கொடுத்தாங்க. நெப்போலியனும் அந்த ட்ராப்பில் விழுறாரு. எல்பாவிலேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஒரு சின்ன ஆர்மியை கூட்டிகிட்டு ஃப்ரான்ஸ்குள்ளே மார்ச் பண்ணிட்டு வந்து ஃப்ரான்ஸை ரீகேப்சர் பண்ணுறாரு. பட் அவர் திரும்பி வந்தது தான் அவரோட டவுன்ஃபாலாகவே முடிஞ்சுது. அடுத்து நடந்த வாட்டர்லூ வாரில் தோற்று போகிறாரு. யூரோப்பியன் அலைஸும் இந்த வாட்டி அவரால் திரும்பி வரவே முடியாத செயின்ட் ஹெலினான்ற ஒரு ஐலாண்டுக்கு அவரை நாடு கடத்துறாங்க. நெப்போலியனோட எம்பையர் இதோட கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகுது. நெப்போலியன் விக்டரியை சேஸ் பண்ணுறாருன்னு நினச்சார். பட் டாலிராண்ட் அந்த சேஸை ஒரு ட்ராப்பாக மாற்றினார்.